அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சுது, படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வீடியோ தான். இதில் எந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 2024 குரூப் 4 வருமா வராதா, குரூப் 2 வருமா வராதா, குரூப் 1 வருமா வரும், எந்த தேர்வுகள் வரும், எப்போ படிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுவும் டிசம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம மைண்ட் செட்டுக்குன்னா, அப்பா நமக்கு வந்து அக்டோபரில் தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், டிசம்பரில் தான் எக்ஸாம், ஆகஸ்ட்டில் தான் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன், அது அக்டோபரில் எக்ஸாம். ஸோ படிக்க ரொம்ப நாள் இருக்குது, நமக்கு இடையில வந்து எலெக்ஷன் வருது. ஸோ அந்த மாதிரி அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி படிக்க ஆரம்பிக்கலாம், இப்போ அவசரமாக படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க. சில பேர் நியூ இயர் 2026 ஜனவரி 1 நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அந்தனா பொங்கல் ஹாலிடேஸு ஊருக்கு போகணும், படிக்க முடியாது. ஸோ பொங்கல் லீவ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுப்பாக உட்காந்து வந்து நம்ம கரெக்டாக வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஏதாவது இந்த 2026 நீங்களாக ஒரு பிளான் வந்து மைண்ட் செட் பண்ணியிருப்பீங்க. இப்போ படிக்கலாம், அப்போ படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன பிளான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் ஸோ இதுக்கப்புறம் படிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்றதை புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ 2026 பிறந்தாச்சு, பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கள் போகிறதே தெரியாது. நமக்கு தெரியும் 10 மாதங்குது, 8 மாதங்குது, 9 மாதங்குது, 6 மாதங்குது நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இதில் எலெக்ஷன் வரதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே டிவிலாம் பார்ப்போம், அதை பார்ப்போம், பிரேக்கிங் நியூஸ் மாதிரி அதுன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி எலெக்ஷன் வரதுனால நமக்கு வந்து இந்த 2, 3, 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போய்டும். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூனில் குரூப் 1 வருதா, ஜூனில் வந்து குரூப் 1 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, குரூப் 2 அறிவிப்பு ஆகஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அக்டோபரில் குரூப் 4 அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டக்குன்னு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் இந்த 2026 நமக்கு இன்னும் நாட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் படிக்காமல் இருந்தால் கூட இப்போ இனிமேலாவது வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் போட்டிருப்பேன். ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்தாச்சு, நியூ இயரும் முடிஞ்சாச்சு, பொங்கல் முடிஞ்சாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அதாவது இப்போ ஆளுகின்ற அரசோட கடைசி கூட்டத்தொடர் அப்படின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வழக்கம் போல் ஆளுநருக்கும் அதுக்கு சில முரண்பாடுகள் மாதிரி ஆளுநர் வந்து வெளிநடப்பு செஞ்சதாக வந்து நம்ம பார்க்குறோம். தேசிய கீதம் பாடல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு. வழக்கம் போல் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையோடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆனால் வந்து ஏதோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அது இல்லாமலே அவங்க ஒரு ஃபைட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ரைட்டாக அதை பார்த்துருப்பீங்க. சரி, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மூலியமாக நமக்கு ஏதாவது 2026 காலி பணியிடங்கள் நாங்கள் நிரப்ப போகிறோம், இவ்வளோ வந்து ஃபில் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது வாக்குறுதிகள் மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஏதாவது அறிவிப்புகள் வருதா, இல்லை இப்போ ஏதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு ரிசல்ட் கொடுக்குறது, இல்லை ஏதாவது வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஏதாவது வந்து தகவல் வருதா அப்படின்றத நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். நான் தேர்தல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ தேர்தல் எலெக்ஷன் இங்கே மெயினாக இந்த 2026 வந்து லேக் ஆகிறதுக்கு காரணமே எலெக்ஷன் தான். ஸோ எலெக்ஷனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு எந்த ஒரு எக்ஸாமும் பெருசாக வந்து இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த தேர்வுகளுக்கும் எலெக்ஷனுக்கும் வந்து இந்த இஷ்யூ வந்து 2026 இருக்க தான் போகுது. ஏன்னா எந்த ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட்டு கூட அறிவிக்கிறது அரசாக வந்து சரியாக வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி அறிவித்தாலும் அவங்க எக்ஸாம் வைப்பாங்களா, எக்ஸாம் வச்சாலும் வந்து சரியான டயத்தில் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வரைக்கும் அதாவது ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ரைட்டா? மார்ச்லேருந்து தான் கொடுக்க முடியாது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு வந்து புது அறிவிப்புகள்லாம் வந்து கொடுக்கலாம். இன்னும் அவங்க கையில் வந்து டைம் இருக்குது. ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துவோம். ஏன்னா எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாலே அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும், ரிசல்ட் கொடுக்கும், பணி நியமனம்லாம் போட்டு தான் ஆகணும். ஸோ அது இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் புது கவர்மெண்ட் வந்தாலும் ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க, அதை வந்து நிறுத்த மாட்டாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம பிப்ரவரி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. ரைட்டா? ஸோ நான் நல்லா பார்த்துக்கோங்க. குரூப் 1 ஜூனில் வருது. ஸோ நீங்கள் குரூப் 1 டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன். ஸோ உங்களுக்கு டைம் இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஜூன்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்துக்கோங்க. குரூப் 2க்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஆகஸ்ட் இருக்குது. பட் ஆகஸ்ட் அப்படின்றது கூட நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜனவரியே பொங்கல் முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் குடியரசு நாள் வரும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வரும், டக்குன்னு போயிடும். ரைட்டாக? அந்த மாதம் ஜனவரி வந்து உங்கள் கையிலே இல்லை, பிப்ரவரி தான் உங்கள் கையில் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஸோ ஆகஸ்ட்டில் நம்ம குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, குரூப் 4 வந்து அக்டோபரில் வரப்போகுது. ஸோ நாட்கள் எப்படி போகுதுன்னு தெரியாது, வேகமாக போய்டும். ஸோ உட்காந்து வந்து படிங்க. ரைட்டா? தை பிறந்தால் வழி பிறக்கும், படித்தாதான் வேலை கிடைக்கும். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் இன்னொரு நெகட்டிவ் தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, படித்தா மட்டும் வேலை கிடைச்சிருமா சார்,
அப்படின்ற மாதிரி சார் நினைப்பாங்க. வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களே சார் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணுவீங்க. அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்களே சார், எப்படி சார் எங்களால் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பழகுங்க. எப்படின்னா ஸோ எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, படித்தவங்க ஜாபுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? வேகன்சி கம்மியாக கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் செலக்ட் ஆகிறவங்க அந்த வேகன்சியில் செலக்ட் ஆகிட்டு வந்து ஜாப் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் வந்து வேகன்சி கம்மியாக கொடுக்குறாங்க, கஷ்டமாக கேட்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் வருமா, தேர்வுகள் கரெக்டாக நடக்குமா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம திங்க் பண்ணாலும் கூட அதையும் தாண்டி நம்ம படித்து வேலைக்கு போகிறவங்க ஒரு சைடு வந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நாமளும் வந்து அவங்களோட நாமளும் வந்து போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணி படிக்க நமக்கு கூடுதல் டைம் இருக்குது, நிறையா அவுட் சோர்ஸ்லாம் நம்ம இப்போயே கலெக்ட் பண்ணி படித்து வச்சா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படித்து கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸும் வந்து கொஞ்சம் முடித்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ரைட்டா? டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆனுவல் பிளானர் கொடுக்கல. ரைட்டா? ஸோ ஜனவரியில் கொடுக்கணும். ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் வருது. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கலான்னு சொல்லி கனிமொழி மேடம் தலைமையில் வந்து குழு அமைச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அது இதுவும் வரும்போது அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி தான் வந்து ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம், இன்னும் கொடுக்கல. டெட் ரிசல்ட் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொடுக்கல. ஸோ இது மாதிரி வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் என்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்ன தான் கொடுத்தாலும் கூட அதுவும் இந்த தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சிருக்கலாம், அதுவே வந்து தள்ளி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு ஜனவரி இதுக்கு இந்த எண்டிங்கிலோ அல்லது பிப்ரவரியிலோ அந்த தேர்தல் நெருங்குற டயத்தில் கண்டிப்பாக நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. டெட்டுக்கான ரிசல்ட்டும் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ டெட்டுக்கு நிறைய பேர் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதாவது டிஆர்பி சைடில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பட் அரசியல் அமைச்சர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒப்புதல் கொடுக்கணும், ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க, எந்த ஒரு இது இருந்தால் அந்த ஒப்புதல் கொடுக்கல. இப்போ அரசியல்வாதிகளோட மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அவங்களோட ஒர்க்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா யார்கிட்ட கூட்டணி அமைக்கிறது, கூட்டணி யாரெல்லாம் அமைக்கிறது, இந்த அந்த பேச்சுவார்த்தைகள், எலெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது அறிவிப்பு கொடுக்கலாமா, மீட்டிங் கூட்டலாமா, பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட்டு ஃபுல்லாக தேர்தலை நோக்கி தான் இருக்கும். நம்மளுடைய நம்ம இந்த வேலை வாய்ப்பு நம்ம ஜாபுக்காக படிக்கிறவங்க நோக்கி அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் போராட்டம் வந்து 25-26 நாளைக்கு மேலே நடந்துட்டு இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. சத்துணவு அமைப்புகளுக்கு ஏதோ போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நிறையா வந்து போயிட்டே தான் இருக்குது. பட் அதுக்கான தீர்வே இன்னும் கிடைக்காம இருக்குது. ஸோ அவங்க அதாவது அரசியல்வாதிகளோட மைண்டு ஃபுல்லாக இப்போ வந்து எலெக்ஷன் மைண்டில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம படிக்கிறேங்க, நமக்கு எக்ஸாம் வச்சாங்க, ரிசல்ட் கொடுக்கணும், இல்லை வேக்கன்சி, அதாவது வந்து இந்த ஜாப் ஓரியன்டான விஷயங்கள்லாம் அவங்க மைண்டு வந்து போகாது. ஏதாவது அறிவிப்பு மட்டும்தான் வரலாம். ஸோ கூட்டத்தொடர் நடக்குது, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏதாவது வந்து வேலை வாய்ப்பு சார்ந்த தகவல் ஏதாவது நமக்கு வந்து அதில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அதனால் இந்த 2026 என்பது நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம். நீங்கள் ஒரு புதுசாக படிக்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி சரியாக படிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லா படித்து இந்த ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த எக்ஸாம்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் வாங்கலாம். அப்படி தான் நம்ம நினச்சிக்க முடியாது. டக்குன்னு 2026 பிறந்துச்சு உடனே வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கம் கொஞ்சம் அப்படியே முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 31 எஸ்எஸ்சி குரூப் டி ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா குரூப் டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்கிறாங்க. 2021 கொடுக்குறதா சொன்னாங்க. அப்புறம் டேட்டு நேற்று ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜனவரி இறுதி வாக்கில் வந்து ரயில்வே எக்ஸாம் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்தோட எண்டிங்கில் வந்து எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. இடையில் வந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th 12th டிகிரி லெவலுக்கான எலிஜிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலுமே வருது. ரைட்டாக அதுவும் தொடர்ச்சியாக இப்போ ரயில்வே எக்ஸாமும் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து கொஞ்சம் போய் பாருங்கள். ரைட்டா? இல்லை சார் முழுக்க நான் டிஎன்பிசி தான் அப்படின்னா டிஎன்பிசிக்கு படிக்கலாம். ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் வந்தால் தான் தெரியும் எந்த எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி. ஆனுவல் பிளானர் வந்து கொடுப்பாங்க, தேர்தல் நெருங்குற டயத்தில் எல்லாம் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ ஆனால் அவன் முன்னாடியே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பார்த்துக்கலாம். டிஎன்பிசி சர்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் என்ன நோட்டிஃபிகேஷன் வருது தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அவங்க ஆனுவல் பிளான்லாம் கொடுக்குறதில்ல. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சொல்லி போட்டுருவாங்க. இந்த 2026க்கு பிசி எப்போ வருது, எஸ்ஐ எப்போ வருதுன்னு சொல்லி கரெக்டாக நமக்கு வந்து மந்த்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நிறைய கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு போனதுனால அந்த இதெல்லாம் அப்டேட்டை வந்து கொடுக்குறதில்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 2026 பிசி வருமா எஸ்ஐ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்ம எலெக்ஷன் ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். முன்கூட்டியே அவங்க போட போகிறதில்ல. பட் இதனால் கூட பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் மேபி 2026 எண்டிங்கில் இப்போ வந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்ஐ தாலுக்கு வருமானு சொல்ல முடியாது. டெக்னிக்கல் எஸ்ஐ ஏதாவது வந்து வரலாம் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். டிஎன்யூ சர்வே பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வருஷம் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமானதெல்லாம்
சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரீ பிளானும் கிடையாது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஏன்னா 2024 கொடுத்ததுக்கு இன்னும் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வராமல் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு இன்னும் இன்டர்வியூ ப்ராக்டிகல்ஸ் மட்டும் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து கொண்டு போகல. நோட்டிஃபிகேஷன் வர அந்த 73-74 சம்திங் அந்த 300 வேகன்சியும் வந்து அதுவும் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஸோ வந்து ஏற்கனவே வைத்த திரைகளே இன்னும் வந்து ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால் 2026 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து எந்த ஒரு புது நோட்டிஃபிகேஷனும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே வந்தாலும் அது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாய்லிப்பு எக்ஸாமினர் சொல்லி வேறு ஏதாவது புதுசாக வந்து வரலாம். ஆஃபீஸ் சிஸ்டம் வச்சு மாதிரிலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருக்கிற ப்ராசஸை இவங்க தேர்தலுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது தேர்தல் வரைக்கும் இழுத்துட்டு போவாங்களா, தேர்தலுக்கு அப்புறம் பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எந்த வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப டிலே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? சரி, போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது படிக்கிறதுக்கான டைம் கொடுத்த வருடம்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? நோட்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப தள்ளி போச்சு அப்படின்னு நினைக்காம இது நம்ம நல்லா படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்த வாய்ப்பு. இந்த டூரேஷனில் இந்த டைமில் நம்மளால் நிறைய படிக்க முடியும், நிறைய கவர் பண்ண முடியும், சிலபஸை முழுமையாக வந்து நம்மளால் படிக்க முடியும். ஒரு டைமுக்கு 2 டைம் ரிவிஷன் ப்ராசஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நாட்கள் இருக்குது, நமக்கு இந்த வருஷத்தோட எண்டிங்கில் தானே எக்ஸாமு, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எலெக்ஷன் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் கவலைப்படுவீங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணக்கூடிய இந்த தேர்வுகளுக்கெல்லாம் இப்போ இருந்தே ரைட்டா? ஸோ இப்போ இருந்தே இதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் படிக்கிறவங்க அதை எலெக்ஷனை பார்க்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க, பண்டிகைலாம் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் வந்து படிச்சுட்டு தான் இருக்குது. நாம தான் படிக்கலாமா வேணாமா, பிளான் ஏவா பிளான் பியா, இப்போ படிக்கலாமா அப்போ படிக்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த 2026 படிக்கலாமா எப்போ படிக்கலாம்னு முடிவு பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பொங்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேர்வுகள் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.